Hello learners, welcome to this channel. நாம் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம் தான். சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. நம்ம லாஸ்ட் சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏ பி கொடுத்து ஏ கிராஸ் பி கிராஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ என்னென்னா அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் ஏ அண்ட் பி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பயுமே ஏ கிராஸ் பி இருக்குது அப்படின்னா, ஏ ஃபஸ்ட் இருக்குது, பி வந்து செகண்ட் இருக்குது. ஸோ இந்த செட்ஸில் ஃபஸ்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஏயோட எலிமெண்ட்ஸ், செகண்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பியோட எலிமெண்ட்ஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்கேஸ் நம்மள வந்து பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பியோட எலிமெண்ட்ஸ். ஏன்னா பி தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரில் இருக்குது. ஏ வந்து செகண்டே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, செட்டில் இருக்க செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஏயோட எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ கிராஸ் பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏயோட எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த செட். ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே 3 இங்கே 5 ஸோ ரெண்டு டைம் இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். ஸோ 3,5 இதான் வந்து ஏயோட எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே 2,4 ஸோ நம்ம 2,4 நம்ம ஒரு டைம் எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த சம்மு. ஸோ எப்பவுமே இது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும், ஏ கிராஸ் பியா பி கிராஸ் ஏயான்னு சொல்லிட்டு. ஸோ எது ஃபஸ்ட்டு இருக்கோ, ஃபஸ்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே அதோட எலிமெண்ட்ஸாக வரும். எது செகண்ட் இருக்கோ, செகண்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே செகண்ட் இருக்க ஏயா பியா அதோட எலிமெண்ட்ஸாக வரும். ஸோ இது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அவ்வளோதான் இந்த சம்மு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.